ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆரோக்கியமான சுவையான வாழைத்தண்டு பொரியல் தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வாழைத்தண்டை தோல் உரிக்கணும். அதில் உள்ள நாரெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு தயிர் கலந்த தண்ணீரில் சில நிமிஷம் ஊற வைக்கணும். அப்படின்னா தான் வாழைத்தண்டில் உள்ள கசப்பு போகும். வாழைத்தண்டு ரொம்ப எலசாக இருந்துச்சுன்னா நார் ரொம்ப வராது. இதே முத்தினதாக இருந்தால் நார் ரொம்ப வரும். அதை பார்த்து நம்ம நறுக்கிக்கிறணும். வாழைத்தண்டை ஃபுல்லாக நறுக்கிட்டு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். வாழைத்தண்டு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இப்போ வாழைத்தண்டை நான் கடாயில் சேர்த்து அவிக்க போகிறேன். வாழைத்தண்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுதேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டு கறக்காமல் இருக்கும். இப்போ நல்லா வேக வைக்கணும். வாழைத்தண்டு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம தேங்காய் அரைக்கணும். 2 வத்தல் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், ஜீரகம், தேங்காய் எடுத்திருக்கேன். இது அவ்வளோத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிறணும். வாழைத்தண்டு அவிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு இப்போ வாழைத்தண்டு அவிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். வாழைத்தண்டு அவிச்சிட்டு அதனால் அதில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு அதே கடாயை வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்து கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடணும். கடவுளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கு பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுதேன். வாழைத்தண்டில் உள்ள தண்ணியை இருத்து வச்சுருந்தேன். அந்த வாழைத்தண்டை நான் சேர்த்துக்கிடுதேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அப்போ பாதி உப்பு தான் சேர்த்துருந்தேன். அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிடணும். நல்லா கிளறி விட்டோம்னா ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். பாய்.